லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றொரு தமிழா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ், போத்தீஸ், தங்கமயில் ஜுவல்லரியின் மின்மினி டைமண்ட்ஸ். நம்ம திருமண வாழ்வு என்பது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக நம்ம ஒரு திருமணம் தான் பெரும்பான்மை. அதுக்கப்புறம் அவரவர் விருப்பம், சூழல் அதெல்லாம் மாறுது. ஆனால் பெரும்பான்மை திருமணம் என்பது ஒரு முறை தான் நடக்கும். இதுக்கு நேர் எதிரான ஒரு கலாச்சார அமைப்பு கொண்டது அமெரிக்கா. அமெரிக்காவில் 2 திருமணம் 3 திருமணம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய செய்தியாக சமூகத்தில் பேசப்படுறது இல்லை. அது அவரவர் விருப்பம் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அறியப்பட்ட ஜான் எஃப் கென்னடி சுட்டு கொல்லப்பட்டார். ஜான் எஃப் கென்னடியுடைய மனைவி ஜாக்குலின் அமெரிக்கர்கள் அத்தனை பேராலும் நேசிக்கப்பட்ட ஒருத்தர். கென்னடி நேசிக்கப்பட்டார். அதனால் கென்னடியின் மனைவி ஜாக்குலின் நேசிக்கப்பட்டாங்க. கென்னடியின் மறைவுக்கு பிறகு அமெரிக்க வழக்கப்படி இயல்பாக ஜாக்குலின் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணிக்கப்பட்ட பொழுது பல திருமணத்தை வரவேற்ற அமெரிக்கா ஜாக்குலினுடைய மறு திருமணத்தை வரவேற்கவே இல்லை யாருமே. ஏன்னா அவர்களுக்கு அது கென்னடியின் மனைவி ஜாக்குலின் அவர்களோடு என்ன சிறப்பான வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பது தான் பல திருமணத்தை ஆதரித்து அமெரிக்கா நினைவில் வைத்திருந்தது. அதுவே அதான் நிலவரங்கும் போது அப்போ இந்தியாவில் எவ்வளோ தூரம் கொண்டாடுவாங்க. நம்ம இன்னமும் மிக சிறப்பாக வாழும் கணவன் மனைவியை ரொம்ப பெருசாக கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இங்கே திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடப்பதில்லை, ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் நடப்பது. மொத்த குடும்பத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், எல்லாரையும் சரி பண்ணிக்கிறோம். அப்போ இந்த திருமண வாழ்வில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளை கடந்த மேற்பட்ட எல்லோரையும் தான் நீங்கள் நிகழ்ச்சியில் நடத்தோம். 25 ஆண்டு காலத்தை நீங்கள் எல்லாம் கடந்திருக்கீங்க. உங்களுடைய 25 ஆண்டு காலத்தை கடக்கும் பொழுது உங்களுடைய நினைவுகளாக எங்கிட்ட சில புகைப்படங்கள் இருக்குது. அந்த புகைப்படங்களை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நான் எதற்காக இந்த நினைவுகளோடு துவங்கும்னு நினச்சேன்னா, நமக்கு திருமண நாள் ஞாபகத்தில் இருக்கும். அதை போல் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது, 25 ஆண்டுகளிலிருந்து 50 ஆண்டுகள் வரையும் தம்பதியாக இன்பமாக வாழ்கிறீங்க இருக்கீங்கல்ல, முதல்ல சந்திச்சது என்னுடைய அத்தை பொண்ணு தான். ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன். அவங்க 7th படிக்கும்போதே எனக்கு அவங்கள பிடிக்கும். இது தப்பு தான் ஆக்சுவலி. அப்போலேருந்து விருப்பம் எனக்கு. பட் அவங்க எங்களோட கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் சவுண்டான ஃபேமிலி. நான் ரொம்ப ஆவரேஜ் ஃபேமிலி. அத்தை பொண்ணாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், அன்றைக்கி இருக்கிற லெவலுக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய விருப்பத்தை நான் ஒரு பிஎஸ்என்எல்ல கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சது எனக்கு. ஜாயின் பண்ண உடனே என் விருப்பத்தை தெரிவித்தேன். என் மனைவி என்னுடைய அத்தை பொண்ணு தான் மெயின். அவள் தான் கல்யாணம் பண்ணி போகிறேன். அவ்வளோ விருப்பமெல்லாம் அத்தையிட்ட பேசி பிரயோஜனம் இல்லையே. அதனால் நேராக அத்தையிட்ட பேசினேன். எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குமா, உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு, நான் உன்னை பண்ணிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கலாம், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், என்னை நம்பலாம் அப்படின்னு. அப்போ என் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் அவங்க வீட்டில் சொன்னோன்னு அவங்க சொல்லிட்டாங்க, வேண்டாம், ரொம்ப சாதாரண இடமா இருக்குது, நல்ல பெரிய இடமா பார்க்கலாமே, ஒன்றும் பெரிய ஃபினான்ஷியல் ஒன்றும் கிடையாது, கல்யாணம் கஷ்டப்படக்கூடாது நீ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அவர் நல்லா பார்த்துப்பார், என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க முதல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ண. அவள் தான் எங்கள் வீட்டில் பிரச்சனை. படித்து வளர்ந்தது எல்லாமே பூனா. ஸோ அண்ணா அவங்க அப்பா எல்லாருமே சொல்லி கேட்கும்போது பார்த்து யோசிச்சு சொல்லு, விருப்பப்படுறதுங்கிறது வேற, பட் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது. அவர் படிச்சிருந்தது எங்க? எல்லாமே சென்னை தான். நான் படித்து வளர்ந்தது எல்லாமே பூனால. அவர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மணிக்கணக்காக கேட்குற அளவுக்கு பேசிகிட்டே இருப்பார். ஸோ நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் எப்பவுமே. நீங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா 26வது வருஷம், 27 கம்ப்ளீட்டட். ஓகே. முதல் நாள் இவரை பார்த்த பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் 18/8/82 என்னோட அப்பாயின்மெண்ட் டேட்டு.
எங்கள் மேரேஜ் லவ் மேரேஜ். அன்றைக்கே அவரை வந்து பார்த்தேன். அப்பா அன்னைக்கு ஆஃபீஸில் பார்த்தீங்களா? அன்றைக்கே வந்து அவர் வந்து இன்ஸ்டலேஷனுக்காக ஒரு 3 மாதம் முன்னாடி உங்களுக்கு ஒரே நாள் 2 அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு இன்ஸ்டலேஷன் ஒர்க்குக்காக ஒசூர் வந்திருந்தார். ஒசூர் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து என்னை வந்து சரி யாரும் இல்லைப்பா, உன்னை வந்து என்ன இங்கே நம்பி விட்டுட்டு போகிறது, நான் ஃபஸ்ட்டு டாக்டரு, மேரேஜ் இதாகி வேலை கிடச்சி பிஎஸ்சி முடித்து ட்ரைனிங் போயிட்டு உடனே வேலைக்கு வந்திருக்க, எப்படி வந்து உன்னை நம்பி விட்டுட்டு போகிறது, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி என் பொண்ணை வந்து இங்கே ஒசூரில் விட்டுட்டு போகிறேன்ப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். நல்லா நல்லா அவர்கிட்ட பார்த்து கொடுங்க. ப்ளீஸ் பால்கி டேக் கேர் ஆஃப் மை டாட்டர் அப்படின்னாரு. அந்த ஆஃபீஸில் அத்தனை பேர் இருக்கும்போது பால்கிட்ட வந்து ஏன் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மை டாட்டர் சொன்னாரு? அவரும் வந்து சேலத்தில், நான் பின்னால் ஆஃபீஸு, அவர் முன்னால் ஆஃபீஸ், அஞ்சல் துறை முன்னால், டெலிஃபோன் துறை பின்னால், டீ கடையில் நானும் அவரும் மீட் பண்ணுவோம். முதல்ல சந்திச்சிருக்கீங்க நீங்கள். அவர் நல்லவர், நான் கொஞ்சம் யூனியனிஸ்ட், அவ்வளோதான். யூனியனிஸ்ட் நல்லவர் கிடையாதா? அவர் பார்வையில் அப்போ அதை ஏற்றுக்கல. கல்யாணம் தப்பு தான் அது தெரிஞ்சுது. அதனால தான் யாரும் ஏற்றுக்காமல் ஃபோட்டோ எடுக்காமல். ஆனால் வெளியூரில் வந்து மகளை விட்டுட்டு போகும்பொழுது அவர் நம்பினது எந்த நல்லவனையும் கிடையாது, ஒரு யூனியனிஸ்ட் தான். எஸ், பார்த்துக்க மகளை பத்திரமா பார்த்துக்க. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதும் யூ ஹவ் ஸ்டோலன் மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னார். நோ நோ, த வெசல் இஸ் அக்செப்டட், தட் இஸ் ஒய் ஐ டேக்கன் அப்படின்னு. இதெல்லாம் எங்களுக்கும் எனக்கும் எங்கள் மாமனாருக்கு நடந்த அன்றைய சண்டையில் வந்த வாசகங்கள். அதுக்கப்புறம் சண்டை வேற போட்டீங்க? இல்லை அவங்க முதல்ல அதை ஏற்றுக்கலைங்க. அது அவங்க வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. நான் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பொது உடைமை சிந்தனையோடு போகக்கூடிய ஒரு யூனியனிஸ்ட்டு. இவங்களை நான் சந்தித்தது யூனியனுக்கு மெம்பர்ஷிப் போடுறதுக்காக தான் போனேன். புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு, இன்றைக்கே போய் சங்கத்தில் சேர்த்துட்டோம். சங்கத்தில் சேர்த்து சங்கத்தில் இவங்களுக்கு சில தொந்தரவுகள் அதிகாரிகள் கொடுக்கும்போது அந்த அதிகாரியை எப்படி அட்டாக் பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். 34 ரூபாயில் ஒரு இருட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரியை கூட்டின்னு போய் கல்யாணம் பண்ணேன். 34 ரூபா செலவாகும் கல்யாணம். 34 ரூபா செலவு. அதுக்கப்புறம் நான் அப்போ அந்த ராத்திரியில் போய் ஃபோட்டோ எடுக்க முடியாதுல்ல, இது வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கலை. நாங்கள் 2 பேரும் தனியாக, ஒன்று பேர பிள்ளைகளோட அல்லது மகன் மகள் திருமணத்தோட, அப்படி தான். அந்த திருமண ஃபோட்டோவை எடுக்க முடியாமல் தான் இருந்தது. எனக்கு இவங்க அத்தை பொண்ணு. நாங்கள் 93 ஒரு 1 இயர் லவ் பண்ணோம். அப்போ நான் வந்து சைட்டில் சூப்பர்வைசராக இருந்தேன். 1500 சேலரி எனக்கு. நான் என்ன சொன்னேன் இவங்ககிட்ட, 2000 சேலரி வந்தால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 94லேயே எனக்கு 2000 சேலரி வந்தது. உடனே கல்யாணம் பண்ணிட்டேன். எதனால 2000 வரணும்னு இருந்தீங்க? ஃபேமிலி நான் ரன் பண்ணுறதுக்கு இன்னும் அந்த 1500 எனக்கு எனக்கு அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு தான் கரெக்டாக இருந்தது. ஓகே. இன்னொரு இவங்க எக்ஸ்ட்ரா வராங்கன்னா இன்னொரு 500 எனக்கு தேவைப்பட்டது. அதனால 2000 வந்தோடனே மேரேஜ் பண்ணி. அம்மா நம்ம ஆளுக்கு 500 1500க்கு இன்னொரு 500 சம்பாரிச்சா 4வது ஒருத்தர் குடும்பத்தில் சேர்த்துக்கலான்னு இல்லை. அது எவ்வளவு எளிமையாக எவ்வளோ சிம்பிளாக ஒரு விஷயத்தை முடிச்சார் பாருங்க. என்னன்னா 500 ரூபா செலவழிக்க முடியும்னால ஒரு ஆளுக்கு இன்னொருத்தர் நபர் கூடுதலாக வந்தால் அப்புறம் 2500 ஆனவங்க தான் புள்ள பற்றிங்களா? ஆமாம் சார். இல்லை சார், அது உடனே 1 இயரில் 2 500 கணக்கு வச்சு நீங்கள் 2500 சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை, அதுக்கப்புறம் சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஆயிடுச்சு. ஓகே, ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு 2 டாட்டர்ஸுக்கும் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. எனக்கு 2 பேரன் இருக்காங்க. ஓகே. நீ இப்போ சந்தோஷமாக இருக்கும். 500 பிரித்து வச்சுருந்துருக்கீங்க வாழ்க்கை ஆரம்பத்தில். ஓகே. நான் இவங்களை முதல்ல திருமணம் பார்க்கறதுக்கு என்னோடய அப்பா, நான் காலையில் பாண்டிச்சேரி, கடலூர் பக்கத்தில் பாண்டிச்சேரி வந்து நான் அடிக்கடி பாண்டிச்சேரிக்கு போவேன், காலையில் கிளம்புவேன். திடீர்னு எங்கேப்பா போகிறேன்னாங்க. நான் பாண்டிக்கு போகிறேன்னு சொன்னேன். இல்லைப்பா இன்றைக்கி சாயங்காலம் பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னாங்க. இவங்க பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4:30 மணி வாக்கில் இவங்க வீட்டுக்கு போகணும். போன உடனே உட்காந்து பேசணும். இவங்க வந்து உட்காந்துருந்தாங்க. அப்பாவும் வந்தாங்க. எல்லோரும் பார்த்தாங்க. பொண்ணு பிடிச்சிக்கான்னு கேட்டாங்க. அப்பா சொன்னார், என்னுடைய தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. அம்மாவுடைய அண்ணா தாய் மாமன் கேட்டார், என்னப்பா எப்படிப்பா இருக்குது, பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்போ கோகுலம் படம் பார்த்தேன். அதில் பானுப்பிரியா கேரக்டர் வந்து கொஞ்சம் என்ன டச் பண்ண மாதிரி இருந்தது. இவங்க உட்காந்து பார்த்ததில் அந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. கொஞ்சம் பானுப்பிரியா சாயல் இருந்ததுனால ஓகே நீங்களா அவங்கள? இல்லை, அந்த சிந்தனையே எனக்கு அதிகமாக இருந்தது. அந்த படம் பார்த்த ஒரு சிந்தனையில் வந்து நேராக திடீர்னு கூப்பிட்டு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாங்க. இருக்கு, நான் தெரிஞ்சுக்க விரும்புறது, உங்களுக்கு பானுப்பிரியா சிந்தனை அதிகமாக இருந்துச்சா பார்த்துட்டு வந்த பொண்ணு சிந்தனை அதிகமாக இருந்துச்சாங்க? பானுப்பிரியா சிந்தனையில் அவங்க அதிகமாக இருந்தாங்க என்கிட்ட. ஓகே. நீங்கள் முதல்ல சந்தித்த நாள்? இந்த பிள்ளையை நான் முதல்ல பார்த்தது வந்து
1967 வருஷம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி. ஏன்னா அன்றைக்கி தான் அந்த பிள்ளை பிறந்துச்சு. பிறந்த உடனே அப்போ எல்லாம் ஆஸ்பத்திரியிலலாம் கொண்டு போய் பிரசவம் பார்க்க மாட்டாங்க, வீட்டில் தான் பிரசவம். நான் எங்கள் தாய்மாமன் பொண்ணு இது அங்கே தான் இருந்தேன். எங்கள் அம்மா இதான் என்னை கூட்டி கொண்டு அங்கே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. டே உனக்கு பொண்டாட்டி பிறந்திருக்குடா அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் குஷின்னு எடுத்திருக்காங்க. உங்களுக்கு முதல்ல நடந்திருக்குது வாழ்க்கையில். இது நீங்கள் இது ஆரம்ப சுமூகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த பொண்ணை பாடுறான்னாங்க. பொண்ணு சக்கா செவ்வாயில் நினச்சி நான் அப்போயே முடிய மாட்டேன். பொண்ணு நல்லா இருக்குது, சிவப்பாக இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் எப்போ 7 வயசில் நினச்சேன். உடனே எங்கள் அம்மாயி சொல்லிச்சு, டே உன் பொண்டாட்டிடா ஒரு முத்தம் கொடுறா அப்படின்ச்சு. பிறந்த அன்னைக்கு வரப்போகிற பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்த முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். நீங்கள் ஆக்சுவலாக அந்த அம்மாயி கிளை ஃபோட்டோ வச்சு டெய்லி கும்பிடணும். உண்மையிலே சொல்கிறீங்க. எனக்கு வந்து தெய்வம் வந்து எங்கள் அம்மாயி தான். ஏன்னா என் நல்லது கெட்டது எல்லாமே அதான் பண்ணுச்சு. இது கெட்டதா நல்லதா? ரொம்ப நல்லது. ஏன்னா அது பண்ண கெட்டது என்னது? கெட்டது என்னென்னா அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது, வாங்குற அடியெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. கல்யாணம் பார்க்கும்போது நவம்பரில் போய் பொண்ணை பார்த்தேன். பயங்கரமாக ஒல்லியாக இருப்பான். அவங்களுடைய வெயிட் வந்து 38. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு, நான் அப்படி ஒல்லியாக தான் இருந்தேன். பட் ஒல்லியாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஹைட் இருக்குவான், நல்லா இதுவாக இருப்பேன். ஆனால் பார்க்க எல்லாருமே நல்லா இருந்தது. பையன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கான். பொண்ணு ரொம்ப ஒல்லியாக இருக்குது, நல்லா குண்டாக்கலான்னு சொல்லிட்டு எங்கேயோ டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு மருந்து கொடுக்கலான்னு கொடுத்தாங்க. அவ்வளோதான். அன்னிலேருந்து பெட் ரிட்டன். சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம், சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்போது ஒரு நாள் ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பினேன். எங்கள் மாமா கிட்ட சொல்லி அனுப்பினார். அவங்க மாமா வந்து எப்படி பண்ணார் தெரியல, எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல. ரொம்ப முடியலப்பா அந்த பொண்ணுக்கு, கல்யாணம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ போயிட்டு இவங்க அப்பா வந்து சொன்னார், என்னப்பா இந்த மாதிரி பார்த்தோம், எல்லாம் நிச்சயம்லாம் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணீங்க, இந்த மாதிரி இருக்குது, பொண்ணு ஏந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா ஒரு 15 நாள் தான் இருக்குது, எல்லாத்துக்கும் இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டோம், நோ இனிமேல் நிறுத்துறது கிடையாது. யார் சொன்னா? நான் சொன்னேன். நான் சொன்னதுன்னா நான் நிறுத்த முடியாது, ஆனால் கல்யாணம் பண்ணிவிடுவோம் அப்படின்னா ஏந்து உட்கார முடியல. நான் போய் பார்க்குறேன், ஏந்து உட்கார முடியல. சரி பரவாயில்ல, இது வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லாதீங்க. கல்யாணம் கட்டிட்டு அப்படியே மேடலை உயிர் போனால் கூட சும்மங்கலியாக தூக்கி போட்டுடலாம். அப்போ கல்யாணம் ஆகிடுச்சோம், அது கூட இருக்கட்டும். ஆனால் அவளை கல்யாணம் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அவள் நிச்சயமாகவே செத்து போயிடுவான். அதனால் கல்யாணம் நடக்கட்டும், எனக்கு அவள் பிராப்தம் இருந்தால் எனக்கு இருக்கட்டும். நான் கடவுள் நம்பிக்கை உண்டுவேன். பெருமாள் எனக்கு அவர் தான் பொண்டாட்டின்னு சொல்லி இருந்தால் இருக்கட்டும், நான் நல்லபடி வாழறேன். அப்படி இல்லைன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேரேஜ். பொம்பளைக்கு மட்டும் சட்டம் கிடையாது, ஆம்பளைக்கு அதே சட்டம் தான். ஆனால் நான் எனக்குள்ளே போட்டுக்கிட்டது தான் அது. திருமண வாழ்வை வெற்றிகரமாக 25 ஆண்டுகளுக்கு மேல் கடந்த தம்பதிகளோடு பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் முதல்ல வந்து முதல் சந்திப்பை நீங்கள் எல்லாரும் இவ்வளவு நெகிழ்ச்சியோடு ஒன்று சொன்னீங்கல்ல, உங்களுடைய சமீபத்திய 40ஆவதோ 42ஆவதோ 25ஆவதோ 30ஆவதோ சமீபத்திய திருமண நாளை எவ்வாறு கொண்டாடினீர்கள்? இத்தனை வருஷம் வரைக்கும் பொண்ணு எங்கள் மாமியார் எல்லாமே கூட இருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி எங்களுக்கு யாருமே கூட கிடையாது, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ என்னோடய பொண்ணு மாப்பிள்ளை வந்து சர்ப்ரைஸாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி எல்லோரும் 12 o'clock கால் பண்ணி சர்ப்ரைஸாக ஒரு கேக் வர வச்சு, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வீட்டில், ஆனால் எல்லாரும் வீடியோ காலில் இருந்தாங்க. நாங்கள் 12 o'clock கேக் கட் பண்ணோம். ஓகே, ரொம்பவே ஒரு ஒரு மொமெண்ட்ரி ரிமெம்பரன்ஸ். எத்தனாவது? 27. ஓகே. விஜயராகவன் பெருமாள் கோயிலில் மாலை மாற்றி ஃபஸ்ட்டு மேரேஜ் எப்படி நடந்துச்சோ அதே பண்ணாங்க. இந்த நெக்லஸ் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு தான். 25ஆவது ஆண்டு தான் முதல் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு உங்களுக்கு? அது வரைக்கும் ஒரு ஜுவல்ஸ் கிடையாது. கல்யாணத்து போட்ட கொடி, அதுக்கப்புறம் இதுதான். இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் போட்டது. அது 25 வருஷம் வரட்டும் காத்துட்டு இருந்திருப்பாரு அவர். இல்லை, அதுவும் கம்பல் பண்ணி என் பிள்ளைங்க கேட்டாங்க, அம்மாவுக்கு ஏன் எதுவும் வாங்கி தர மாட்டேன்ற அப்படின்னா, அவளே ஒரு கிஃப்ட்டு இப்படி சொல்லியே கால் தப்பிச்சார். எவ்வளோ நல்ல விஷயம். அவளுக்கு நானே ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லாமல் அவன் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு சொல்கிறக்கா நீங்கள் மகிழணும். முதல்ல இப்படிதான் சொல்லி சமாளிச்சுட்டு ஏமாத்திட்டு இருந்தார். இதை வாங்கி கொடுத்துட்டாரு சார். ஓகே, உங்களுடைய திருமண நாளை இத்தனை ஆண்டு காலம் கழித்து இப்படி கொண்டாடும் போது நீங்கள் கொடுத்த பரிசு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஓகேவா? அப்போ சொன்னாங்களே 20 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரே ஒரு கிஃப்ட் தான் கொடுத்தாரு, இந்த நெக்லஸ் கொடுத்தாரு. அப்படி இத்தனை ஆண்டு கால மனவாழ்வில் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிற அப்படி நெகிழ்ந்த பரிசு பொருள்லாம் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ கொடுத்ததுன்னு எது சொல்லுவீங்க? சார், எனக்கு கல்யாணம் ஆனவுடனே மனைவி ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணாங்க. 53 வருஷம் ஆகுது. 53 வருஷம் கையில் கட்டிட்டீங்களா? அதை அந்த நேரத்துலேயே 5000 ரூபா அது விலை. 53 வருஷம் முன்னாடி 5000 ரூபா. 40வது வருஷத்தில் ஒரு கவிதை ப்ரெசென்ட் பண்ணார். இதுதான் எனக்கு இந்த வருஷம் மட்டும் இந்த காதில் போட்டிருக்கேன் பாருங்க. என்னோட பர்த்டே வந்தது, அப்போ வந்து ஒரு காதுக்கு ஒரு இயர் ரிங் வாங்கி கொடுத்தாரு.
அது இப்போ 3/10 என்னோட பர்த்டே அப்போ வாங்கி கொடுத்தாரு. இந்த கவிதை அவரே படித்தா நல்லாயிருக்கும். அடி காதலி, உன்னோடு நான் சேர்ந்து ஆனது ஆண்டுகள் பல, என்றாலும் இனிக்கிறது உன் பெயரை உச்சரிக்கையில். என் இதழ்கள் ஏன் இனிக்கிறது என்பதை இறந்து போன முத்துக்குமாரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், மேலிருந்து முத்தத்திற்கு பிரிவில்லை பால்கி, முத்தத்திற்கு பிரிவில்லை. மூத்தவன் அல்ல, உன் சீடன், சிஷ்யன், தோழன் நான் சொல்கிறேன். முத்தம் என்பது முடியும் போதும் முடிக்கும் போதும் இனிப்பதல்ல, சிந்திக்கையில் இனிப்பது. எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நிறைய பேரை திருமணம் செய்ய வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நிறைய பேரை திருமணம் செய்ய வேண்டும். தினம் தினம் திருமண நாள் வர வேண்டும். எல்லாவற்றிலும் நீயே எனக்கு மனைவியாய் வர வேண்டும். கடைசி வரி மட்டும் அவங்கள சந்தோஷப்படுத்த எழுதுனதா? ஆமாம், இது 40வது. நீங்கள் ஏன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இல்லை நீங்கள்? ஆமாம், ஃபோட்டோ எடுக்க, அதாவது திருமணம் வந்து அந்த நடு நிசியில் பண்ணது. அதனால் ஃபோட்டோகிராஃபரை வர வைக்க முடியல. மகள் பிறக்கின்ற வரை அவங்க அம்மா அப்பா வரல இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோ வேண்டாம் அப்படின்னு ஒரு இதாக இருந்தோம். நீங்கள் வாங்க 2 ஃபோட்டோ எடுத்துடலாம் சேர்ந்து. இன்னைக்கு மனைவிக்கு ஒரு கடிதம் எழுத சொன்னால் நீங்கள் என்ன எழுத விரும்புவீங்க? ஒரு கடிதம் எழுதுங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எல்லாரும் கடிதம் எழுதணும். அந்த கடிதத்தை எல்லாரும் படிக்கலாம். கடிதத்தை எழுதுங்க. கடிதம் எழுதணும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? மனைவி கடிதம் எழுதணும், இவ்வளோ வருஷம் கழிச்சு எழுதுறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதும்போது அது லவ் பேஸ் இருக்கும். இப்போ ஒரு மெச்சூர்ட் ஆனதுனால நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், கோவத்தில் திட்டிருப்போம், என்னவோ பண்ணியிருப்போம். ஃபுல்லாக அது என்னுடைய மன்னிப்பு கடிதம் தான் அது. நீங்கள் கொடுத்துற கடிதம்? எஸ், மனைவிக்கு கொடுத்த மன்னிப்பு கடிதம். அவங்கள்ட்ட கொடுங்க, படிக்க சொல்லுங்க. இல்லை நீ படி, நீ இல்லை யார் எழுதுனாலும் படிக்க, அவங்க படிப்பாங்க. டியர் ஜெய், நம்முடைய 27 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில் எவ்வளவோ ஏற்ற தாழ்வுகள், எனக்காக எவ்வளவோ விஷயங்களை சகித்து கொண்டாய். இனி வரும் வாழ்நாளில் முழுமையாக உன் ஆசா பாசங்களை தீர்த்து வைக்க முயற்சிக்கிறேன். எந்த நேரத்திலும் இனிமேல் கோபப்படாமல் உன் மனதுக்கு பிடித்தாற் போல் வாழ விரும்புகிறேன். வாழ்வேன். என்றும் உன் ரமேஷ். ஓகே, சூப்பர். அவர் ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு பொறுத்தவரை அந்த கடிதத்தை பொறுத்தவரை என்ன தோணுதுன்னா, ஒரு எளிமையான சாதாரண விஷயம் தோணுது. ஆனால் அதுக்கு இவ்வளோ தூரம் கண்கலக்கும் அளவுக்கு அது வேற ஒரு நினைவு உங்களுக்கு கொடுத்துருக்கும்ல. அதனால தான் உங்களுக்கு அது வந்து இவ்வளோ கண்ணீர் முட்டுது. என்ன ஞாபகம் வச்சு உங்களுக்கு? ஏன்னா அது பிட்வீன் த லைன்ஸ் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா அம்மா மேலே ரொம்ப பாசம் அதிகம். எங்கள் அம்மா எதை சொன்னாலும் உடனே நம்பிடுவேன். அம்மா முக்கியம், உலகத்தில் யாரும் மறுக்கலை. அப்போது அவங்க சொன்ன உடனே என்ன செய்ய, நான் இவங்கள தான் திட்டுவேன் உடனே. இவங்க அந்த தப்புக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அது அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அவள் அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டான் என்கிட்ட. இப்போ எங்கள் அம்மா இல்லை, என் கூட இறந்து 1 வருடம் ஆகிவிட்டது. இல்லை, இப்போ அதெல்லாம் நான் செஞ்ச தப்பு நான் ரியலைஸ் நிறைய பண்ணும்பொழுது என்னால் இதை எழுதாமல் இருக்க முடியல. அது சரிதான். நான் கேட்குறது, அவங்க இவ்வளவு தூரம் வந்து நெகிழ்கிற அளவுக்கு கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு என்ன ஞாபகத்தை வச்சு கேட்கணும்ல. நிறைய தருணங்களில் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் அப்படிலாம் நிறைய ஆசைப்பட்டிருக்கோம். அவரை விட எனக்கு அந்த ஆசைகள் நிறைய உண்டு. நிறைய ஊருக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி சேர்ந்து போகணும். ஒவ்வொருத்தரும் கணவன் மனைவியாக போகும்போது நாங்கள் போனது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவர் என் கூட வரலை அப்படிங்கிறது, எப்படி இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே நம்ம பகிர்ந்து போனீங்க என் கூட வரலை அப்படிங்கிறது. ஸோ கட்டாயமாக இந்த கடிதம் எனக்கு ஒரு மன்னிப்பு கடிதமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இதை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இமோஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை,
இதுவரையும் வேறு வேறு குடும்ப சூழல் இருக்கும். இந்த வருஷம் தொடங்கி போயிடலாம் எல்லா இடத்துக்கும். ஒரு காரணம் இருக்குல்ல, ஒரு குடும்பத்தில் கிளம்பி போக முடியாது. ஒன்று அம்மா வயதானவர்கள் வீட்டில் இருப்பாங்க, பிள்ளைய சின்னதாக இருக்கும், பொருளாதாரம் காரணமாக இருக்கும். ஆனால் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி? 27 ஆண்டுகள். 27 ஆண்டுகள். அப்படிங்கும்போது இப்போ இருந்தும் தொடங்கலாம் அதை, இல்லையா? ஓகே, வேறு யார் படிக்கிறா? 1974 கடிதம் எழுத ஆரம்பித்தோம். மீண்டும் பழைய நினைவுகள் தொடர்கிறது. மனதுக்குள் 1000 ஒளித்து வைத்திருந்தாலும் உன்னிடம் ஏதும் மறைக்காமல் கூறிவிட்டேன். தற்பொழுது எதையும் அவசரப்படாமல் காரியங்கள் செய்ய வேண்டும். நிதானத்துடன் செயல்படும் காரியங்கள் வெற்றி நிச்சயம் உண்டு. நாம் நமக்காக என்ற எண்ணத்தோடு செயல்படுவோம். யார் முந்தி சென்றாலும் தைரியமாக காலத்தை சும்மா படிங்க சார். சார் சார் கொடுங்க, படிச்சிருவாங்க. எல்லோரும் நல்லவர்கள்தான். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். நம் கடமை எல்லாம் முடிந்தாலும் இனிதான் கவனம் தேவை. வாழ்க வளமுடன். சார் இவர்கிட்ட எனக்கு கடைசி என்ன முடிச்சிருக்காரு கேட்கல. நம் கடமை எல்லாம் முடிந்தாலும் இனிதான் கவனம் தேவை. வாழ்க வளமுடன். இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட கே பிரேமான் தான் இதில் போட்டிருக்காரு. எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். கல்யாணத்துக்கு அப்புறம் லெட்டர் எழுதும்போது எல்லாத்துலேயுமே அவருடைய அந்த மிஸ்ஸஸ் சீதாராமன் போடவே மாட்டார். நான் எழுதும்போதும் நான் பிரேமா சீதாராமன் எழுதினா கூட எங்கே போனாலும் இவர் அந்த கே பிரேமான் தான் போடுவார். எங்கள் 60வது கல்யாணத்தில் கூட இந்த பத்திரிக்கை அடிக்கும்போது அப்போ கூட அந்த இதில் கே பிரேமான் தான் போட்டு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அப்பாவை இப்போ வரவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா பேர் இன்ஷியலை மாற்றிக்க சொல்லி தன்னோட பேரை இது பண்ணிக்க சொல்கிறாங்கல்ல. ஆனால் இவர் மட்டும் என்கிட்ட அந்த இது சொன்னதே கிடையாது சார். எனக்கு அது ரொம்ப பெருமை. இவரை நான் அதுக்காக நான் ரொம்ப இவரை நான் விரும்புவேன். கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு லெட்டர். இது வரைக்கும் இவ்வளோ பேர் பேசத்தே நான் அப்படியே மெய் மறந்து கேட்டுக்கேன். ஏன்னா இந்த மாதிரி அனுபவம் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதில்லை. ஒரு லெட்டரோ இல்லை ஒரு என்னது ஒரு லவ்விங் வேர்ட்ஸ் எதுவோ இல்லை. இப்படிலாம் கூட லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்காங்களேன்னு நான் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன். ஸோ இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். டு மை மீனா. இதில் எவ்வளோ லவ் இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. Here is a message to you from me. There is no hidden matters in my life till now. And the same will be in future also. I think this will be followed by the end of the life. Promissory note. Thanking you, yours truly. Thanking you, yours truly. Thanking you, yours truly, Anand. ஆனந்த் சொல்ல வர்றாரு. நம்மளுக்கு மைண்டு ஃபுல்லாக மெக்கானிக்கல் மைண்டு, கரண்ட்டு மெக்கானிக்கல் இதுதான். அது வீட்டை பற்றி உண்மையிலே சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாதான் ஒய்ஃபு குழந்த ஞாபகமே வரும். அந்த படியில் இறங்கியாச்சுன்னா வண்டி ஓட்டுற ரோடு ஞாபகம்னா ரோடு ஞாபகம் இருக்கும், சைட்டுக்கு போயாச்சுன்னா சைட்டு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அங்கே தொட்டால் ஷாக் அடிக்கும்ன்ற வேலை. நம்ம பொண்டாட்டியை நினச்சிக்கிட்டு ஒயரை கட்டு பிடிக்க முடியாது, அவ்வளோதான். கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிடிக்காம தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நல்லா அன்பாக இருக்கும். எங்கேயாவது போகணுன்னா கூட அவர் முன்னாடி போயிடுவார், நான் பின்னாடி தான் ஆகும். அது 2 பேரும் ஒன்றா போகிற அந்த இது கூட இருக்காது. இப்போ கூட பாருங்கள், இங்கே ஷோக்கு வந்தோம், அது எங்கேயோ போயிட்டார். எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணியிருக்கும் போது இவர் எங்கேன்னு தேடுற எங்கேயோ இருக்கார். அவர் என்னவோ அப்படியே இருந்துட்டார் அவர். ஆனால் அஃபெக்ஷன் மட்டும் இருக்குது, எங்கே இருந்தாலும் பண்ணிவிடுவார். ஏதோ சண்டை போட்டால் கூட டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதோ சண்டை போட்டுப்போம். எனக்காவது நான் மனசு சரியில்லை, காலே பண்ணக்கூடாதுன்னு பண்ணாமல் இருந்தேன்னா ரொம்ப நேரம் கழிச்சு கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஏன் காலே பண்ணல, சண்டையே போடல, என்னை திட்டவே இல்லைன்னு கேட்பார். ஓகே. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானது. என் வாழ்வில் என் தாயின் மறு உருவம் நீ. நான் வணங்கும் மகாலட்சுமியே, குலதெய்வமே, என்றும்
உயிர் உள்ளவரை அன்பு கணவர் ஆர். பசுபதி. அவர் எப்போ எழுதினார் கடைசியாக கடிதம் உங்களுக்கு? கடிதம் வந்திருக்கா? எழுதியிருக்கா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. காரணம் அவங்கள மாதிரி பிரியாம இருந்தா ஆமாம், பக்கத்துலேயே தான் வாய்ப்பு இருந்திருக்காது. கடிதம் வாய்ப்பு இருக்காது. அதனால் ரொம்ப நன்றி ஆர்பி. நான் ஒரு ஆர்பின்னு தான் சார் கூப்பிடுவேன். அவர் என்ன எம்எஸ்ன்னு கூப்பிடுவார். இந்த 30 வருஷ காலத்தில் சார் இந்த முதல் 10 வருஷம் எங்களை போல் பரம எதிரிகள் யாருமே கிடையாது. நகரத்தில் இருந்தவங்களை கொண்டு போய் கிராமத்தில் விட்டு வந்தால் எப்படி சார் இருக்கும்? முதல்ல இவரை நான் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டை சேர்ந்தவங்களை புரிஞ்சுக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். அப்படியே எளியும் புனையும் மாதிரி தான் இருப்போம். நான் சொல்கிற விஷயத்தை அவர் புரிஞ்சிக்க முடியாது. தனியாக கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் கூட கொஞ்சம் கூட எடிட் பண்ணாமல் அப்படியே போய் அம்மாட்ட சொல்லுவார். சார் இப்படி சொன்னிச்சு சங்கரி, நாளைக்கு ஊருக்கு போகலான்னு சொன்னிச்சு, அந்த மாதிரி வந்து உடனே அவங்க என்ன கூப்பிட்டு கேட்பாங்க, இதையாமல் இதை நேரடியாக நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, இதையே நீ அவங்ககிட்ட சொன்னேன். நான் அப்புறமா இவரை கேட்பேன், நான் உங்கள்கிட்ட தானே சொன்னேன், நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. அப்படியே நான் என்ன சொன்னேனோ கொஞ்சம் கூட எடிட் பண்ணாமல் அப்படியே போய் அம்மாட்ட சொல்லுவார். சார் அப்போ திருப்பி வீட்டுக்குள்ளே சண்டை வருமா வரதா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படிலாம் வரும். அந்த 10 வருஷங்கள் வந்து எதிர்கால பயம் இருந்துச்சுங்க சார். எப்படி இருக்கும், என்ன இருக்கும், அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அடுத்த 10 வருஷம் அந்த சண்டைகள் பாதி அளவு குறைஞ்சிது சார். இப்போ இந்த அந்த 2வது 10 வருஷத்தில் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும்போது என்னோட சம்பளம், உங்களோட சம்பளம், எங்கள் வீட்டு மனுஷால், உங்கள் வீட்டு மனுஷால் அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. இப்போ இந்த 10 வருஷங்களா அந்த என் வீடு, உங்கள் வீடு, என் பணம், உங்கள் பணம் அப்படின்றது நம்ம வீட்டு மனுஷால், நம்ம வீட்டு உறவுகள், நம்ம பணம், நம்ம வீடு அப்படின்ற அளவுக்கு வர்றதுக்கு இந்த 29 வருஷம் ட்ராவல் தேவைப்பட்டிருக்கு சார். இப்போ ஒருத்தருக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். இவர் இவ்வளோதான் அப்படின்றத நானும், இவ்வளோதான் அப்படி, இவருக்குள்ளே இவ்வளவு நன்றி உணர்ச்சி இருக்குன்றதே உண்மையாக இன்றைக்கி தான் சார் எனக்கு தெரியுது. காதல் நிலவே கண்மணி ராதா, அருமை மனைவியே, நாம் 31 வருட இல்லற வாழ்க்கையில் நான் பல தடவை உன்னை திட்டியிருக்கிறேன். அதற்காக சம்பிரதாய மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட அரிய வாய்ப்பை மானசீகமாக பயன்படுத்தி கொள்கிறேன். எனது கடுமையான சொற்கள் உன் மனதை வேதனைப்படுத்தி இருக்கும் என்பதை நான் உணர்ந்து மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்டிருக்கிறேன். மன்னிப்பாயா மனைவியே. நிறைய லெட்டர் எழுதியிருக்காரு சார். அவர் கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. மன்னிச்சிட்டேன். அதெல்லாம் அவரை பத்திர சொல்லணும். மன்னிச்சிட்டேன். அப்படி இல்லை, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதம் டைம் இருந்தது நிச்சயதார்த்தம் ஆன உடனே. அப்போல்லாம் லெட்டர் உடனே வீக்லி ஒன்ஸ் ஒரு லெட்டர் வரும் அவர்கிட்டேருந்து. அதே மாதிரி எங்கிட்டேருந்து அவருக்கு போகும். அந்த லெட்டர் ஒரு வாரம் வரலைன்னா கூட எனக்கு அழுகையாக வந்துடும். அவ்வளோ ஒரு மானசீகமாக ஒரு காதலிச்சோம். இந்த லெட்டரை என்னவா ஆரம்பிச்சிருக்காரு? முதல் வரி என்ன எழுதியிருக்காரு? காதல் நிலவே கண்மணி ராதா. அப்போ எழுதுமா என்ன எழுதுவார்? அப்படிதான் நிறைய கவிதை எழுதுவார் அவர் நிறைய. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும், கவிதை நயமாக தான் இருக்கும் லெட்டர். ஓகே. என் அன்பு அம்மு செல்லமே, நான் எழுதி இயக்கும் திரைப்படம் மூலம் நல்ல இயக்குனரின் மனைவி என்று உலகறிய செய்வேன் சத்தியம். என்றும் உன்னவன் ரங்கா. இது லெட்ரு மாதிரி தெரியல, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு லவ் பண்ணும்போது வந்து இவர் யாருன்னே தெரியாது. ஒரு நாள் சொன்னால் நான் ஃபில்ம்லாம் எடுப்பேன், கதையெல்லாம் எழுதுவேன்னாரு. ஃபஸ்ட்டு நான் கேட்பேன் எப்போ தான் டேரக்டர் ஆவான்னு கேட்டேன். இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பசங்களாம் சினிமாவுக்கு போவோம், தியேட்டரில் வந்து இந்த செய்தி படம் போடுவாங்க, அப்போ உன் படம் வந்துருச்சுன்னுவாங்க. அது என்னென்னா டாக்குமெண்ட்ரி ஃபில்மாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ நான் சொல்லுவேன், இந்த செய்தி படம் அப்புறம் பெரிய படம் வரும். இன்ன வரைக்கும் ஒரு டேரக்டர் என்னால் வந்து கண்டினியூ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் மெட்ராஸ் ஷிஃப்ட் ஆகி மதுரையில் இங்கே வந்தோம், இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கோம், ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறோம். பட்டு ஸ்டடியாக இன்னும் ஒரு ஃபில்ம் கூட அவர் பண்ண முடியலன்னும் போது கிட்டத்தட்ட 3500 டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுத்திருக்காரு. எனக்கு லெட்ரு மட்டும் ஒரு 4000 லெட்டர் எழுதியிருப்பார் 2010 வரைக்கும். அது எப்படின்னா ஷூட்டிங்கு குஜராத்து எப்படின்னு போனால் அங்கங்கே லெட்டர் போடுவாங்க. எல்லாமே ஒரே ரொமான்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு கண்டென்ட்டெல்லாம் இருக்காது. நீ எல்லாம் தூக்கம் வரல, போர்வை இல்லை, குளிருது, பிள்ளைங்க எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சாப்பாடு சரியில்லை, நீ வைக்கிற ரசமே நல்லா இருக்குது அப்படின்னு பயங்கரமாக இருக்கும். எப்படா ஒரு வாரம் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா லெட்டருமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி இது வந்து இந்த வார்த்தையை வந்து எனக்கு வந்து என்னமோ உத்தரவு மாதிரி கொடுத்துருக்காரு. சரி, இந்த சத்தியம் வேறு போட்டிருக்காரு, என்றும் உலகறிய செய்வேன் சத்தியம்னு. ஆக்சுவலாக டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் டைரக்டரே பெரிய டைரக்டர் தான் இந்த உலகத்தில். தமிழ்நாட்டில் தான், அது குறிப்பாக இந்தியாவில் தான் டாக்குமெண்ட்ரி டைரக்டரே ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதுதான் ரொம்ப சிரமம். இது பொய்க்கதையை எவன் வேணாலும் டைரக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
அது நிஜத்தோட சேர்ந்தது இல்லையா? அதை எடுப்பது இருக்குல்ல, அதுதான் பெரிய சாகசம், அதுதான் பெரிய ஆவணம், அதுதான் முதல்ல இந்த உலகத்தை பற்றி மறுபடியும் சொல்ல போகிறது. அன்புள்ள இந்திராவுக்கு, நாம் கடந்து வந்த காலமும் நேரமும் தூரமாக இருந்தாலும் நான் நினைத்தது உனக்கு புரியாமல் இருக்கலாம். என்னை சில இடங்களில் நீ தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறாய் என்று நினைக்கிறேன். உன்னை தவறா இல்லை நான் நினைத்தது இல்லை. இயல்பாகவே என்னுடன் பெண்கள் பேசுவது உனக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் இருந்தும் காலம் நேரம் நம்மை தவறாக காட்டியிருக்கலாம். என் இறுதி மூச்சு வரை நீதான் என் அன்பு ஆதரவு அனைத்தும். அன்புடன் பிரியமுடன் கார்த்திக். ஒரு லெட்டரில் ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் எப்போ லெட்டர் எழுதியிருக்காரு? ஒரு கடைசியா எழுதுன பிரிஞ்சதே கிடையாது. எழுதிருக்கீங்க, கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. எழுதுனதே இல்லைங்கிறாங்க, நீங்கள் எழுதிருக்கேங்கிறீங்க. இல்லை எழுதலை, எங்கள் அப்பா வந்து விடுவாங்க, கூட்டு போயிடுவாங்க. எதுவும் ஒரு வாட்டி என்னமோ தான் எழுதியிருப்பீங்க. வேலை செய்யும்போது சரி, சின்சியராக வேலை செய்கிற ஆள், அதாவது 5:45 வரைக்கும் டியூட்டி செய்யணும்னா பக்காவாக இருந்து செஞ்சு வர ஆள். அப்போ நீ காந்தியான்னு கேட்பாங்க. ஏன்னா வேலை செய்யுது அதிகமாக ஒழுங்காக வேலை செஞ்சால் என்ன சொல்லுவாங்க? அவன் நேர்மையானவன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும். சரி, கூட வேலை செய்கிறவங்களுக்கு. இப்போ மற்றவங்க ஒரு 2 ஜாப் ஓகே, இவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை சொல்லி வர்றேன். அதனால் அப்போ ஃபுல்லாக இருந்து வேலை செஞ்சு ஒரு 10 மணி நேரம் டியூட்டி முடிச்சு வந்ததுனால இப்போ வீட்டில் வந்து இரும்பு பிடிச்ச கையும் சரங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காங்கிற மாதிரி சும்மா இருக்க மாட்டேங்குது. எதையாவது போய் கம்ப்யூட்டர் நோண்டுறது, இல்லை ரேடியோ நோண்டுது, டிவி நோண்டுது. அது நம்ம வீட்டில் 10 ரேடியோ வச்சுக்க முடியாது இல்லை. அப்போ எங்கே இரும்பு கடை, அந்த பழைய கடையில் போய் ரேடியோ இது ஏதாவது பொருள் எடுத்து வந்து, இல்லைன்னா அங்கே புக்கு கிடந்தா எடுத்து வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா போகிறதுக்கு அங்கே ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருவேன். என்ன அறியா, எனக்கு ஒரு வேலை இல்லை. அது அவங்களுக்கு என்னென்னா, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 10 மணி நேரம் நம்ம கூட இல்லை, ரிட்டையர்ட் ஆன பிறகு 10 மணி நேரம் நம்ம கூட இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க மேலே தப்பு கிடையாது, தப்பு ஃபுல்லாக என் மேலே தான். எனக்கு 2 பொண்ணுன்னு சொன்னேன்ல, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி இருக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு 1.25 வருஷமாக எங்கள் கூட பேச்சுவார்த்தைலாம் இல்லை. இப்போ எனக்கு பொழுதுபோக்கு வேறு வழி இல்லையே. ரோட்டில் போகிறவங்களாம் பார்க்கும்போது எனக்கு பேரம்பேத்தியில் பார்க்க முடியல. கோவத்தில் இருக்கேன்னு நம்ம போய் பேசினாலும் அவங்க வீட்டுக்காரர் விடணும்ல, அதுதான் அழுகுறோம். ஏன் போய் பார்க்கறது இல்லைங்க? அவங்க வீட்டுக்காரர் வரக்கூடாதுன்ட்டாரு. ஏன்? சொத்து சண்டை. இன்னொரு மாதிரி கல்யாணமே பண்ணல, அதுக்குள்ள என்ன சொத்து சட்டை? தரமாட்டேன்லாம் சொல்லலை. இருக்கிறது 3/4 இடம் இருக்குது. இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்து தரேன் அப்படின்னு தரேன்னு அதே அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் கேட்குற நேரத்தில் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேர பேத்திகளை பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டம். அதுதான் சம்பாதிச்சு வாழ்ந்தல 36 வருஷங்கிறது அது வீண் தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாரும் பேரம்பேத்திகளோட இல்லை, குழந்தை குட்டி சொந்த பத்தத்தோட இருந்தால் தான் வாழ்க்கை. சும்மா கல்யாணம் பண்ணேன் நானும் குழந்தை பத்துதுன்னா இப்போ நாயும் பத்துக்கிறது பூனையும் பத்துக்கிறது, அதே மாதிரியே நம்ம வாழ்க்கை. அது மாதிரி இருக்கும்போது மனசு எல்லாம் கெட்டி போட்ட மாதிரி ஆனதுல என்னையால் ஒன்றும் பண்ண முடியல. அன்பு மீராவுக்கு 39 ஆண்டுகளில் இன்றளவும் சொல்ல நினைத்த ஒரு விஷயம் இது என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி. என் பதில் இதுதான். அனைத்து விஷயங்களும் சொல்லிவிட்டாலும் நான் இறந்த பிறகு என் உடலை எந்த சடங்குகளும் இன்றி மருத்துவக் கல்லூரிக்கு தந்திட வேண்டும். அதற்கான அனுமதியை மகளிடம் நீதான் பெற வேண்டும். உன் வழக்கமான முத்தங்கள் வேண்டி. நீங்கள் மகன்கிட்ட தான் அனுமதி சொல்லியிருக்கீங்க, அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்களா ஏற்கனவே? இல்லை, நான் வந்து இது வந்து சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வரல. அதாவது சமூக சிந்தனை நிறைய இருக்கிற ஒரு மனிதர் இவர். என்னோட கண்ணையும் தானமாக முதலே நாங்கள் வந்து கண் தானம் பண்ணணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம், 2 பேர் கண் தானம். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து இவர் நினைப்பார்னு எனக்கு தோணலை. ஆனால் இதையும் வந்து சரி எழுதினது எனக்கும் பிடித்தமான ஒரு விஷயந்தான். நான் முதல்ல போனாலும் என்னோட உடலையும் தானமாக கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். வெற்றிகரமாக மன வாழ்வில் 25 ஆண்டுகளை கடந்த தம்பதிகளின் அனுபவங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள 25 ஆண்டுகளை கடந்த ஒரு காதல் தம்பதியினர் வந்திருக்கிறார்கள். உங்களால் படவா கோபி என்று அறியப்பட்ட திரு கோபி அவர்கள். கோபியை போது சொல்ற மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி ஒய்ஃப் ஹரிதா அவர்கள். ஒரிஜினல் ஒய்ஃப். நான் கோபிட்டையும் ஹரிதாரை தொடர்றதுக்கு முன்னாடி ஒன்று கேட்க நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. என்னன்னா, என் கணவனுக்காக அல்லது என் மனைவிக்காக
இதை ஒன்றை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் அல்ல விட்டு கொடுத்தேன். அது ஒரு அசைவ சாப்பாடாக இருக்கலாம், சைவ சாப்பாடாக இருக்கலாம், சாதாரண ஒரு கலர் பிடிச்ச கலர், அவருக்கு கருப்பு பிடிக்கும் அதனால நான் கருப்பில் சேலை வாங்கினதாக இருக்கலாம். அப்படி அவருக்காக அல்லது அவளுக்காக நான் இதை வந்து விட்டு கொடுத்தேன், இதை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பயங்கரமான செயின் ஸ்மோக்கர். நான் சொன்னேங்கிற ஒரு வார்த்தைக்காக அவர் அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டார். சூப்பர் சார், வெரி ஒன்றுமே ஒரு விஷயம் சொன்ன உடனே நிறுத்திட்டாரா? சொன்ன உடனே நிறுத்திட்டார். ஓகே, சூப்பர், வெரி நைஸ். சார் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும் பொழுது அவருக்கு முகத்தில் மீசை இல்லைங்க சார், வச்சிடல. அப்படியே க்ளீன் ஷேவ் தான். அப்படியே பல 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 வழ வழ வழன்னு மார்பிள் தர மாதிரி இருக்கும் முகம், கண்ணம் எல்லாமே. இவ்வளோ பெரிய பரந்த முகத்துக்கு வந்து அது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே வீட்டுக்கு பயந்து 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 வச்சார். வீட்டுக்கு அம்மாவுக்கு மொத்தத்தில் அம்மா வீட்டுக்கு எல்லாருக்குமே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மட்டும் தனியாக வைக்க முடியாதுன்னு தவிர தாடியும் சேர்த்து வளர்த்து மீசை வளர்ந்தனையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தாடியை ஷேவ் பண்ணிவிட்டு மீசையோடு இருந்தார். அப்போ எனக்கு திருமண ஃபோட்டோ காட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா அதில் இருந்திருக்கும் அப்படியே மீசை இல்லாத முகம். இப்போ நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வந்து சரி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு வச்சு இன்னைக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கிற மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு. என் கணக்கு அப்படிதான் தெரியுது, எங்க எல்லாருக்கும் லட்சமா இருக்கு. நன்றி சார். எனக்கு உங்கள்கிட்ட பெரிய ஆச்சரியமா நான் பார்த்தது என்னன்னா, மீடியாவில் இருக்கிற கணவன் மனைவிகளில் ரொம்ப சிலர் தான் எங்கு போனாலும் பிரியாமல் இருவரும் சேர்ந்தே போவது என்பது முக்கியம். ஒரு வேலை ஒன்று காரணம் ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஆனால் நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது எந்த இடத்துக்கு பார்த்தாலும் கோபி இல்லாம ஹரிதாவை பார்க்க முடியாது, ஹரிதா இல்லாம கோபியை பார்க்க முடியாது. பெரும்பாலும் நான் சொல்ல 99% ஏதாவது பர்சனல் வேலைகளா தனியா எங்கேயாவது ஆஃபீஸ் போனாலும் ஒழிய அப்படி 2 பேரும் சேர்ந்து இருப்பது என்பது ரொம்ப கொஞ்சத்தை ஆளு தான் மீடியாவில் இருக்க ஆட்கள். அப்படி காரணம் 2 பேருமே ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் வேணும்னு பேசுற காலகட்டம் இது. என்ன இருக்குன்னா அவங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயே இருப்பாங்க. அது எத்தனை பேருக்கு அது மாதிரி அமையும்னு தெரியல. நான் என்ன யோசிப்பேன், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆகிட்டேன்னா அந்த சுச்சுவேஷனில். ஸோ எனக்கு பெரிய சப்போர்ட்டு. இப்போ நான் ஒரு கிளைண்ட் மீட்டிங் போகிறேன் அப்படின்னா கூட தான் இருப்பாங்க, ஷூட்டிங் போகிறேன்னா கூட தான் இருப்பாங்க. டக்குன்னு நான் எங்கேயாவது ஒரு இடத்துல டைலாக் எதாவது பண்ண சொல்லுவாங்க, இது மாற்றி சொல்லி பாறேன், இது நல்லா இருக்குமே, இந்த ரியாக்ஷன் கொடுத்து பாறேன் அப்படி ஷோ பண்ணோன்னா அவங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நீ இதை பண்ணு, ஏதாவது ஒன்று இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அப்படிதான் நான் பார்க்குறேன் கூட இருக்கிறதுனால. ஆமாம்மா, பெரிய சப்போர்ட். நம்ம அதில் வந்து இதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இவங்க கூட மறைக்கணுமோ, இவங்ககிட்ட வந்து ஒளிவு மறைவா பேசணுமோன்ற அந்த மாதிரி ஒரு கால சூழல் வந்ததே கிடையாது. இது வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக தான் நான் பார்க்குறேன். கோபி சொல்றது அவருடைய ஆங்கிள், உங்க ஆங்கிள் எந்த அளவில் கோபி சப்போர்ட்டாக இருந்திருக்காரு நினைக்கிறீங்க? ஐயா அவர் இல்லாமல் நான் இல்லவே இல்லை சார், சப்போர்ட்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கோபி இல்லாமல் ஹரிதா இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஒன் வேர்ட். ஏன்னா நான் வந்து சிங்கிங்கில் தான் கேரியர் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப் அதெல்லாம் போச்சு. நத்திங் ஸ்டாப் மீ ஃப்ரம் சிங்கிங். ரொம்ப வருஷம் நான் கண்டினியூ பண்ணேன். ஆனால் ஒரு சர்டன் பீரியடில் சில சூழ்நிலைகள் ஐ ஸ்டாப் சிங்கிங். அது எப்படின்னா என்னால் பாடவே முடியல, என்னுடைய மைண்ட் என்னோட இதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. சொல்லணும், சொன்னா இது மாதிரி இடத்த சொன்னா மக்களுக்கு பயன்படும். எங்களோட வந்து எங்களை விட்டு பிரிஞ்ச பொண்ணு இறந்தப்புறம் எனக்கு வந்து பாட முடியல. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்த விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாடினா எனக்கு வந்து ஒரு மேல கோவம் வர ஆரம்பிச்சிது. என்ன சொல்லுவார், ஏன் நீ பாட மாட்டேற, ப்ராக்டிஸ் பண்ணு, பாடுன்னு என்னை வந்து ரொம்ப சொல்லிட்டே இருப்பார். ஆனால் வந்து எனக்கு கோவம் வரும் அவர் மேலே. எனக்கு ஒன்று பண்ண வேண்டான்னு இருக்கும்போது இனியே பண்ண சொல்கிறாரு ரொம்ப பயங்கர கோவம் வரும். ஆனால் அப்படியே என்னை விட்டுருந்தாருன்னா ஐ வுட் ஹவ் ரியலி ஸ்டாப் சிங்கிங். பட் நவ் ஐம் சிங்கிங் அகெயின். ஏன்னா என்னோட பேஷன் அது, பாடுறதுங்கிறது என்னோட இட்ஸ் மை லைஃப். அதை நான் வந்து அப்படியே விட்டுருப்பேன். பட் ஹி டிடன்ட் ஸ்டாப் மீ, ஹி டிடன்ட் லெட் மீ ஸ்டாப் சிங்கிங். இப்போவும் பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் இப்போ நாங்கள் பெருசாக ஷோஸ் பண்ணலைனாலும் ஐ எம் பேக் டு தட் ஃப்ளோ. என்னோட சிங்கிங்கை நான் திருப்பி ஒரு ரிவைவ் பண்ணதுக்கு கண்டிப்பாக கோபி தான் ரீசன். ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருமே அந்த காலகட்டத்தில் இருக்கோம், நம்ம கூட இருப்பாங்க போவாங்க, எல்லாருக்குமே ஒரு ஜேர்னி தான். ஸோ அதுதான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுதான் எங்கள் கூடவும் வந்து ஒரு பெரிய ஒரு மந்திரமாக இருக்கு, நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறது. எது இந்த குடும்ப வாழ்வை, இந்த மன வாழ்வை இன்பகரமாக இத்தனை ஆண்டு காலம் நீட்டித்து வைத்திருப்பதற்கான ஒரே ஒரு பாண்டிங் பாயிண்ட் ஒன்று நம்மள இருக்கும். பொதுவாக வந்து விட்டு கொடுத்தல் என்ன சொல்லுவாங்க, நான் விட்டு கொடுப்பேங்கன்னு. ஆனால் ஒரு மனவாழ்வு நிலைத்திருப்பதற்கான காரணம், மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் விட்டு கொடுப்பதில்லை, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருத்தல். ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை, நான் இதை கொடுக்குறேன் பதிலுக்கு நீ அதை கொடு அப்படின்னா தான் எதிர்பார்ப்பாயிடும். நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே இவர்கள் எல்லாரும் பார்த்தது என்னென்னா, இவர்கள் எல்லாருமே அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தது தான் இவ்வளோ தூரம் எடுத்து வந்தது. பர்ஃபெக்ட். திருக்குறள் தான் வந்து துறவரம்னு தனியாக ஒரு அதிகாரம் இருந்தால் கூட வள்ளுவர் துறவரத்தை கொண்டாடலை. வள்ளுவர் எதை கொண்டாடுறாருன்னா இல்லறத்தை கொண்டாடுறாரு. அது ரொம்ப சிறப்புங்கிறார்.
இன்னும் இல்வாழ்க்கையில் என்னடா வேணும் அப்படின்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுவதுங்கிறது. 2 வேணும். அன்பு வேணும், அது முக்கியம், அறம் வேணும். பூனாலிருந்து ஒரு அத்தமக ஒருத்தர் காதலை சொன்ன உடனே வாழ்நாள் சூழ்நிலை வேறு தான், அது பெரிய குடும்பம் தான், அந்த குடும்பத்தில் பணம் இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு கணம் தோணுது, இவர் நம்மளை நல்லா வச்சுக்குவார் அப்படிங்கிற இடம் தான் அங்கேருந்து கிளம்பி வர வைக்குது. அதனால தான் ஒரு கடிதத்தை படித்தோன்னு அவர்களால் உடனே மனம் நெகிழ்ந்து கண்ணீர் விட்டுற முடியுது. நான் ஒரு 30 ஆண்டு காலம் முன்னாடி கிளம்பி வந்தேன், அது தவறாக போகலை, சரியாக இருந்திருக்கு அப்படிங்கிற நன்றியின் விளைவாகத்தான் அந்த கண்ணீர் வந்து நிற்கிது இல்லையா? நான் என்னுடைய உடம்பை இறந்ததற்கு பிறகு அரசாங்க மருத்துவமனைக்கு தானமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதை என் மனைவிக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப தயங்கி தோழர் சொல்லும் பொழுது உடனடியாக அவரது மனைவி, அதனால என்ன, நான் முன்னாடி போனால் என் உடம்பை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறத விடவும் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு குடும்ப வாழ்க்கையில் இழந்துட முடியும். அவ்வளோதானே, இது உங்கள் விருப்பமா, பரவாயில்ல, இது நல்ல காரியம் தானே, அதில் நானும் பங்கெடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஒரு கணவன் மனைவி இருப்பதில் என்ன நோக்கம்? இருவரில் ஒருவர் சரியாக சொல்லும் பொழுது மற்றொருவர் உடனடியாக அதை ஒப்புக்கொள்வது என்பது தான் அதை நீட்டிச்சு வச்சிருக்கு இல்லையா? அது முகத்தில் வைக்கிற மீசையிலிருந்து உடம்பை தானமாக கொடுக்குற வரைக்கும் இதை போன்ற மகிழ்வு உங்கள் எல்லார் வாழ்விலும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்விலும் தொடரட்டும். நம்ம ரொம்ப சிறப்பு என்ன, கணவனும் மனைவியுமா எல்லோரும் போற்றும்படி சிறப்பான வாழ்க்கை. சண்டையே நடந்தது இல்லையாடா, ஆதர்ச தம்பதியா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் பேசுவோம், 100 சண்டை போட்டிருக்கோம், அது நடக்க தான் செய்யும். பக்கத்தில் காலில் அந்த அம்மா புருஷன் 7 நாளாக ஃபோன் பண்ணலன்னா 8ஆவது நாள் ஃபோன் பண்ணி திட்டில் தான் ஆரம்பிக்கிறது. என்னது, அப்படி தான் சொல்ல தெரியுங்க, அன்பை திட்டத்தான் தெரியும். எடுத்தோடனே கண்மணியே ராதான்னு ஆரம்பிக்க வராது. சனியை முடித்தோடனே 1 வாரமாக எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற என்னன்னா, எனக்கு ஃபோன் பண்ணுறதை விட உனக்கு வேறு என்ன வேலைன்னு கேட்குற அன்பின் வெளிப்பாடு தானே அது. அப்போ இந்த அன்பின் வெளிப்பாடு தொடர்ச்சியாக தலைமுறை தாண்டியும் தொடரட்டும் எல்லாரையும் வாழ்த்துறேன். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசு கௌரவ பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 விலையுள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறுறது தோழர்கள் இருவரும். வாங்க. எனக்கு ஒரு திருமணம் பார்த்து முடிவாகி இதுதான் பொண்ணு முடிவாயிருச்சு, முடிவான பிறகு அவன் நோய்வாய்ப்பட்டா, எல்லாரும் நோய்வாய்ப்பட்ட மனைவியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கிறதா, அதனால கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் அடம் முடிச்சு கல்யாணம் பண்ணது இருக்குல்ல, உங்களுக்காகத்தான் அந்த பரிசு. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை பரிசா பெறுறது பூனாவிலிருந்து தன்னுடைய மாமன் மகனை கல்யாணம் பண்ணுறதுக்காக நம்பிக்கையோடு வந்துருதுங்க. வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை பரிசா பெறுற மற்றொரு தம்பதியர் யாருன்னா, என் கணவர் படம் இயக்குவதாக சொன்னார், இன்னைக்கு இத்தனை 1000 டாக்குமெண்ட்ரி படம் இயக்கிட்டாரு, ஆனால் என் உறவினர்களுக்காக அவர் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அது மட்டும் தான் நோக்கம், அடுத்த வருஷம் தான் அவர் வேலையை தொடர சொல்லி வாங்க. வாழ்க்கையை 8 8 பிரிக்கிற மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் திருமண வாழ்க்கையை ஒரு சூத்திரம் போல 10 10 பிரிச்சது இருக்குல்ல. முதல் 10 ஆண்டு காலம் எங்கள் இருவருக்கும் ஒன்றுமே புரியல, அடுத்த 10 ஆண்டு காலம் பல்வேறு சிரமத்தில் இருந்தோம், 20 ஆண்டு காலம் முடிஞ்ச இந்த கடைசி 10 ஆண்டு காலத்தில் 2 பேருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, அடுத்த 10 ஆண்டு இன்னும் சிறப்பாக இருந்தனும் வாழ்த்தி அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கிய தமிழா கோபோர்ட் பை KAG டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ், போத்தீஸ் மற்றும் தங்கமயில் ஜுவல்லரின் மின்மினி டைமண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.